நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாருக்கும் அது நமக்கு பழக்கமான வசனம். நம்ம அநேக முறை இதை வாசித்திருக்கிறோம். ஆனால் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நமக்கு ஜெயம் தருகிறவர் கர்த்தர் மாத்திரமே. எந்த மனுஷனும் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட முடியாது. ஆண்டவர் மாத்திரமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவர், நம்மை ஜெயிக்க வைக்கிறவர் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நாம் தோல்வியா இருக்க ஆண்டவர் விரும்புவதில்லை. நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும் தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. நம்ம தோத்து போகணும், தோத்த நிலையிலே இருக்கணும் அப்படின்னு அல்ல. நம்ம பாடணும் பாருங்க, நம்ம சோர்ந்து இருக்கிற வேளையில மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இன்னும் சோர்ந்து போகட்டும், இன்னும் மனம் அடிவடையட்டும், இன்னும் நாசமா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. மனுஷன் அதை தான் செய்வான். ஆனா நான் சோர்ந்து போகும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தை எனக்கு தந்து என்னை நிமிர்த்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்தை தந்து என்னை நடத்துவார். நாங்க இப்படி சோர்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்த ஒரு வார்த்தை வந்துச்சு. எங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. எந்த நீதிபதியோ ஜெயத்தை தர முடியாது, எந்த வக்கீலோ போய் எனக்கு ஜெயத்தை வாங்கி கொண்டு வர முடியாது, நான் எந்த மனுஷன் மூலமாவோ எனக்கு ஜெயம் வராது. என்னை உண்டாக்கின தாயின் கருவில் தெரிந்து கொண்ட கர்த்தராலே எனக்கு ஜெயம் வரும். அவர் எனக்கு ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருவார். இயேசு இல்லாம ஜெயிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இல்லாம ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஜெயத்தை எனக்கு அவர் தான் வாங்கி தரணும். ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு வெற்றி சிறந்த கர்த்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயிச்சார். இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி மாம்சத்தோடு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஏசப்பாவையும் மாம்சத்தோட பிதா இந்த பூலோகத்துக்கு அனுப்பி தன்னுடைய மாம்சத்தை ஜெயிக்க உதவி செய்தார், சத்துருவை ஜெயிக்க உதவி செய்தார், உலகத்தின் எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்து அவர் பிதா இந்த பூமிக்கு கொண்டு வந்த சித்தத்தை நிறைவேற்றி சத்துருவை ஜெயித்து வெற்றி சிறந்தவராய் நான் என் இயேசு இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்ததுனாலே நானும் சொல்ல முடியும், என்னையும் ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதுதான் சொன்னேன், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் என்னை ஜெயிக்க வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைங்களை எப்பவுமே தோற்று போக அந்த அந்த இடத்துக்கு நம்ம அப்படி சேர்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துலையும் என் கையை பிடிச்சி அவர் தூக்கி, உன்னை தோத்து போக நான் விடமாட்டேன், காரணம் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் என்று என்கிட்ட வார்த்தையை தந்து பேசுகிற அற்புதமான ஆண்டவர் இயேசு இருந்தா என் வாழ்க்கையில ஜெயம். பிசாசு எப்படி இயேசுநாதர்கிட்டே போனான் பார்த்தீங்களா? இயேசுநாதர்கிட்டே போறான். எப்படி நம்ம தோக்கணும்னா சில விஷயங்களை சொல்லுவான், உலகத்தை காட்டுவான். அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா. உலகத்தை காட்டுவான், உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் காட்டுவான், அந்த மகிமையெல்லாம் காட்டுவான். இயேசுநாதர் 40 நாள் அவரு இந்த சிலுவை பாடுகளுக்கு போவதற்கு முன்பதாக 40 நாள் அவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது பிசாசு போய் அதை தான் செய்கிறான். ஏன் செய்கிறான்? அவரை தோக்கடிச்சிடலாம், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேறாமல் செய்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு அப்படி செஞ்சான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீ என்ன விதமான காரியத்தை எனக்கு காட்டினாலும் நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறப்பேன் என்று அவர் தைரியமாய் அவர் காரியங்களை செய்தது போலவே இன்றைக்கு ஆண்டவர் எனக்கும் ஜெயத்தை தர போதுமானவராக இருக்கிறார். பிசாசு எத்தனை சோதனைகள் தரட்டும், எத்தனை போராட்டங்கள் உங்க வாழ்க்கைக்கு நேராக வந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை நம்பணும், இந்த காலை நேரத்துல ஆண்டவர் மூலமாக எனக்கு ஜெயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மூலமாக, இயேசு மூலமாக. யார் மூலமாகவும் நினைச்சிடக்கூடாது, எனக்கு இவ்வளவு பெரிய ஆளு தெரியும் அதனால நான் பண்ணிடுவேன், நான் பணத்தை வச்சு சாதிச்சிருவேன். சிலர் அவர்கள் சில பேக்ரவுண்ட் பின்னணியத்தை சொல்லி அதை வச்சு நான் சாதிச்சிருவேன். இல்லை இல்லை இல்லை, அந்த சாதனையினால உங்களுக்கு ஒரு நாளும் ஜெயம் வரப்போறதில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மூலமாக எனக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா.
சங்கீதம் 75 பாருங்க, 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப அழகான வார்த்தைகள். எங்க இருந்தும் எனக்கு ஜெயம் வராது, எந்த சைட்ல இருந்தும் எனக்கு ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து எனக்கு ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். அப்படி என்றால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீ உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் இருந்துதான் எனக்கு ஜெயம் வரும். கிழக்குல இருந்து வராது, பஸ்ஸில் வராது, ட்ரெயினில் வராது, காத்துல வராது, ஃப்ளைட்டில் வராது, எதுலேயும் ஜெயம் வராது. சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இவர் மூலமாக இவரை நான் பிடிச்சிட்டேன்னா எவ்வளோ பெரிய ஆளுப்பா, அவரை நான் பிடிச்சிட்டேன்னா போதும் என் வாழ்க்கை ஜெயமாக மாறிடும், என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், இவரை நான் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா நான் பெரிய ஆள் ஆயிடலாம் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து உங்களுக்கு ஜெயம் வரப்போவதில்லை. உங்களை உண்டாக்கின கர்த்தராலேவே ஜெயம் வரும். அவராலே எனக்கு ஜெயம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? நான் அதை நம்புறேன், நான் முழுமையாக நம்புறேன், நான் அதை நம்புறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் என் கூட பேசும்போது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். நேற்று ராத்திரி இல்லை, வெள்ளிக்கிழமை நைட்டு 1:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி இந்த வசனத்தை சொன்னார். வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள அப்படி ஒரு பரவசம். சில நேரத்தில் நான் பாருங்க, நான் ரொம்ப ஞாபக மறதி, பாஸ்டரோட ஞாபக மறதி, மறந்துடும் பாருங்க. அப்படி எனக்கு மறந்துடும்னு ஆண்டவர் இதை சொல்லி உடனே எழுதுனாரு. உடனே ஒரு 5 நிமிடத்துக்குள்ள அதுக்கு முன்னாடியே எனக்கு கனவு எப்படி வருதுன்னா, நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி, உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, நான் சொல்கிற மாதிரி, இதெல்லாம் அப்படியே என் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடுது. எல்லாம் இதாவது நான் என்ன பேசணும், நான் என்ன இது பண்ணணும், இதை போய் எப்படி நான் சொல்ல போகிறேன், எப்படி ப்ரொசீட் பண்ணணும், எல்லாம் எனக்கு வந்துருச்சு. கட 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 கடன்னு ஒரு 5 நிமிஷத்தில் அதை எழுதி முடிச்சிட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது சும்மா அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் ஜெயத்தை தருகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை உறுதி செய்ய தான் அவர் தர்றார். அதை உறுதிப்படுத்த தான் தர்றார். அதில் உறுதியாக இருக்கிறீங்களா? ஜெயத்தை நமக்கு கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஜெயம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாது. கணவன் மனைவி மேல் எடுக்கும் ஜெயம், மனைவி கணவன் மேல் எடுக்கும், அந்த மாதிரி ஜெயத்தை சொல்லலை நான். ஜெயம் என்பது அது நான் ஒன்று யோசித்தேன். ஜெயம்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது. அப்படியானால் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள், இவர்கள் யாவரோடும் சமாதானமாய் சந்தோஷமாய் கர்த்தர் எனக்கு தருகிற அந்த வேலையிலும் என்னுடைய காரியத்திலும் எல்லாவற்றிலுமே நான் நிம்மதியாக இருப்பதே மிகப்பெரிய ஜெயம். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஜெயத்தை நான் சொல்லவே முடியாது. என் மனைவி பிள்ளைகளோடு நான் நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருக்கிறத காட்டிலும் ஜெயம் ஏதாவது இருக்குதா? எனக்கு அது தெரில, அது எப்படின்னு தெரில. இதை தான் ஜெயம். நீங்கள் ஜெயன்னொன்னே நீங்கள் எதோ நினச்சிடக்கூடாது. எனக்கு இத்தனை சொத்து வரப்போகுது, எனக்கு நான் போட்டிருக்கிற கேஸில் எனக்கு ஜெயம் வரப்போகுது, அதெல்லாம் வரும், அதுவும் வரும். கர்த்தர் நீதி உள்ள தேவன் இல்லை, அதையும் கொடுப்பார். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் என்ன வச்சுக்கணுன்னா, நான் ஜெயன்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் கூரையை பிச்சுட்டு ஒரு பொத்துன்னு 1 கோடி ரூபா பணத்தை போட போகிறாரு, எனக்கு எதாவது செய்ய போகிறாரு, அப்படி அந்த எண்ணத்தோடு கேட்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் மைண்டில் நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நான் யாவரோடும் சமாதானமாய் கர்த்தர் இந்த பூமியிலே என்னை வைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எல்லாரும் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்டா இங்கே இருக்கிறீங்க? உங்கள் நினைவெல்லாம் வேறு எங்கேயோ இருக்கா? வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்லையாம்மா? பாஸ்டர் புது மைக் வாங்கியிருக்கிறாரு. அவர் மூஞ்சில் போட்டிருக்கிற மைக்கே கண்ணுக்கு தெரியல. அவரும் கருப்பு, மைக்கும் கருப்பு, தாடியும் கருப்பு. தாடி கருப்பாக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த மைக் இப்படி கேட்குதே, என்ன விலையா இருக்கும் சொன்னா சிரிப்பீங்க. இந்த மைக்கினுடைய விலை அது ரகசியமான விலை, நான் சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்குற மாதிரியே பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடந்த வாரம் தாயார் பேசின மைக்கும் அதே விலை தான். ஆண்டவர் எங்களை அப்படி வைத்திருக்கிறார், நல்லா வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ வசனத்துக்குள்ளே போகலாமா? ஆமாம், இப்போ தான் தெளிவாரிங்க. ஏதோ சொல்ல வராரு, அப்படியே தெளிவாரிங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், இது எல்லா மரண வீட்லேயும் வாசிக்கிற வசனம். அதனால் சபையில் வாசிக்காதீங்கன்றீங்களா? வசனம் என்பது எங்கு வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இந்த வசனத்தை பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே? 55ஆம் வசனம். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் சொல்லணும். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை கேட்பான் பாருங்க பிசா. ஏன்னா இப்போ நீங்க ஜெயிக்கிற நிலையிலே இல்லை, அப்போ இதை சொல்லணும், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்ல சொல்ல நீங்க பாருங்க அதுல என்ன நடக்கும் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் அற்புதமா இருந்துச்சு பாருங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, எனக்கு பிரியமானவர்களே, உங்களை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்க எப்படி இருக்கணுமா? உறுதிப்பட்டவர்களாய். பக்கத்துல சொல்லுங்க, உறுதியா இருங்க. அடுத்தது எப்படி? அசையாமல் இருங்க. உறுதியா இருக்கணுமா? அசையாம இருக்கணுமா? எதுல உறுதியா இருக்கணும்? நான் ஜெயிக்க போறேன்றதுல உறுதியா இருக்கணும். தோத்து போற மாதிரி காட்டுறானா பிசாசு, நீங்க சொல்லணும், என்ன தோக்க வாப்பா இங்க கொண்டு வந்தாரு, என்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் என்னை ஜெயமாக நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படி சொல்லணும், அப்படி அறிக்கை செய்யணும். அதுதான் சொல்றாரு, அதுதான் ஆண்டவர் அங்க சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆண்டவருடைய கிரியையிலே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற அந்த காரியத்துல பெருக்க இருக்கணும். சைஸ்ல மட்டும் பெருக்க இருந்தா போதாது. நான் கிண்டல் பண்ண சொல்ல, என்னதான் சொல்றேன். நான் பாட்டு வளர்ந்துக்கிட்டு பாருங்க, வடக்கு கிழக்கு 4 திசைகளும் நான் இடம் கொள்ளாம அப்படியே பெருகிட்டே போறது அப்படி இல்லை. அந்த பெருக்கத்தை சொல்ல, கர்த்தருடைய கிரியிலே ஆண்டவர் எனக்கு செய்கிற அந்த காரியத்திலே நான் ஒரு பெருக்கத்தை பார்க்கணும். என் குடும்பத்தில் நான் பார்க்கணும், என் சபையில் பார்க்கணும். ஆண்டவருடைய கிரியை எப்படி இருக்கிறது, அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை எடுத்து வாசிக்கும் போது, தேவனால் பிறந்தது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தது எல்லாம். இந்த தேவனால நீங்க பிறந்திருக்கிறீங்களா? ஆண்டவரால பிறக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் தானே உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார், உங்களை உண்டாக்கினார். உங்களை இன்னாருக்கு இன்னார் என்று உங்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தது அவர் தானே, எல்லாம் செய்தது அவர் தானே. அவர் தான் சொல்றாரு, தேவனால நீங்க பிறக்கப்பட்டீங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். அதான் அதை தான் நான் வலியுறுத்தி சொல்றேன். இந்த வார்த்தையை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாருன்னா என்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்க போறார். பக்கத்துல பார்த்து ஜெயிக்க வைக்க போறார் சிஸ்டர், ஜெயிக்க வைக்க போறார், ஜெயிக்க வைக்க போறார். ஆமா, என்ன ஜெயிக்க வைக்கிற கர்த்தர். வேதத்துல அநேக உதாரணங்கள் இருக்கிறது. நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
வேதத்தில் அநேக உதாரணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்ததுனால ஜெயித்தார்கள், எப்படி இல்லாததுனால தோத்தாங்க, எந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால தோற்று போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, எந்த காரியங்கள் இருந்ததுனால ஜெயிச்சாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு என்னன்னா, உங்களையே நீங்கள் மேன்மை பாராட்டி கொள்வதனாலே ஜெயம் வராது. உங்களையே நீங்கள் மேன்மை பாராட்டி கொள்வதனால. அப்படி என்றால் நீங்கள் சில நேரத்தில் நம்ம மாம்சமாக இருக்கோம் பாருங்க, நம்ம சொல்லிடுவோம், என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா. இப்படி தங்களையே மேன்மை பாராட்டி கொள்வதனால ஜெயம் வரப்போறதே இல்லை. தூரமாக நின்றோம். தங்களை மேன்மை பாராட்டி கொள்ளுகிற அந்த தன்மை இருந்தால் அது தூரமாக நின்றோம். நான் சொல்றது புரியுதா? நான் நல்லா புரியும். ஏன்னா நம்ம அதை செய்யறோமே. சில நேரத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்க குத்தி குத்தி பேசுறீங்க. எப்படி குத்தி குத்தியா? நான் எங்க குத்தி குத்தி பேசுறேன்? ஆண்டவருடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயமா. அந்த வசனம் வரும்போது அப்படிதான் இருக்கும். அவர் சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா குத்துனாதான் என் பிரசங்கம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போதான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் உண்மையிலே நான் குத்திலாம் பேசலை, நான் பேசுகிறதே அப்படி தான் இருக்குது. அதனால் தவறாக நினைச்சுக்கொள்ளாதீங்க. புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமாம், தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற, அதுதான் முதல் பாயிண்ட். தங்களை குறித்தே அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். என்ன அப்படி சொல்கிறவங்க இருந்தால் இன்றைக்கி அதை மாற்றிங்க. அதனால தான் நீங்கள் தோத்துட்டே இருக்கிறீங்க, ஜெயமே வரமாட்டேது. தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொள்ளுகிறத நிறுத்தினா ஜெயம் ஈஸியாக வந்துடும். தங்களை குறித்து என்று சொல்லும்போது தங்களுக்கு உள்ளவைகள் எல்லாமே, ஒரு வசனம் இருக்குல்ல, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். சிலர் தங்களை குறித்தே சொல்லுவாங்க. தங்களை குறித்து மேன்மை பாராட்டதில் அவங்க கவனமாக இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா. கோர்ட்டில் வக்கீல் கேள்வி கேட்குறாங்க, பிரதர் இல்லை ஏதோ சொல்லி கேட்டாங்க, மறந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் கேட்ட கண்டென்ட் தான், உங்களுக்கு போதகர் பரமானந்தத்தை எத்தனை ஆண்டு காலம் தெரியும்? எனக்கு 23 ஆண்டு காலம் தெரியும். சரி, போதகர் பரமானந்தம் உங்களை ஏதாவது சபையில் பொறுப்பில் வைத்திருந்தாரா? நான் பல பொறுப்பில் இருந்திருக்கிறேன். இதுதான் பெருமை. ஒரு பழமொழி சொல்லுவோம், அது பழமொழியா என்னன்னு தெரிலங்க, மேய்க்கிறது எருமை உனக்கு என்ன பெருமைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து, நான் பல பொறுப்பில், நீ பல பொறுப்புல இருந்திருக்கப்பா. சர்ச்சில் என்ன பொறுப்புல இருந்திருக்க? சாட்சி இருக்கிறது. வினோத் என் கூட இருந்தாரு, பிரதர் வினோத். பல பொறுப்புல இருந்திருக்கப்பா. இப்ப நான் சொன்ன பாருங்க, இதுதான். இப்படி சொல்றவங்கிட்ட ஒரு நாளும் ஜெயம் வராது. ஜெயம் தூரமா நின்னுக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்றாரு. நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு. சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும். என் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, நான் சர்ச்சுக்கு எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா. நீ சர்ச்சுக்காக கொடுத்த? ஆண்டவர் கொடுக்கிறது. யாரும் அப்படிப்பட்ட எண்ணத்தோட காணிக்கப்படி நீங்க போடாதீங்க. நீங்க போடுறதுனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை.
அந்த காணிக்கை எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் எந்த எண்ணத்தோட போனணும், நான் ஆண்டவர் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்னு போட்டுறாதீங்க. அதுவே உங்களை பொருளாதாரத்தில் சில சரிவுகள் வருதுன்னா, நான் கொடுக்குறேன், நான் இந்த சபை கொடுக்குறேன், நான் அது கொடுக்குறேன்னு கொடுத்துறாதீங்க. ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து என்னை சுகமாக வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்திலிருந்து நான் இந்த தசம பாகத்தை நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கணும். நான் எவ்வளோ காசு சம்பாரிச்சேன் தெரியுமா? இந்த காசெல்லாம் சிலர் பாருங்க, இந்த பெருமை பாராட்டுறது எப்படின்னா, வீட்டுக்கு வந்து சில மேல் டாமினேஷன் இருக்கும், சில ஃபீமேல் டாமினேஷன் இருக்கும். நம்ம ஒத்துக்கணும். புரியலையா? அது ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்னு வச்சுக்கிடுவோம். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது சிலர் வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா மனைவி பார்த்து என்ன சொல்லுவாங்க? என் என்னுடைய காசில் தான் நீ வாழ்கிற, நான் இல்லாமல் நீ முடிஞ்சிருமா? நான் இல்லாமல் உனக்கு அரிசி உண்டா? நான் இல்லாமல் உனக்கு இது உண்டா, அது உண்டா? அப்படி நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா நிறைய பெண்கள் தான் சிரிக்கிறாங்க. நான் இல்லாம அதை ஆண்டவர் விரும்பல. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில ஜெயமே வராது. நான் சொன்ன பாருங்க, இந்த கொடுக்கறதுல பொருளாதாரத்துல இன்னும் தேக்க நிலையே இருக்குதுன்னா, நீங்க நான் சொல்றதெல்லாம் அதை மைண்ட்ல நீங்க யோசிச்சிருந்தா கூட, இன்னையிலிருந்து ஒரு 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 தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் இனி கொடுக்கும்போது நான் இப்படி தான் கொடுக்கணும். நான் ஏதோ இந்த ஊழியத்துக்கு, இந்த கட்டடத்துக்கு, இந்த வாடகைக்கு, அது எப்படியும் தேவைகளை ஆண்டவர் சந்தித்துருவா. அது அவருக்கு தெரியும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், இதெல்லாம் தெரியும், அதை சந்திச்சிருவார். அப்படி கொடுக்காதீங்க. என்னை நீங்கள் உழைக்க வச்சிருக்கிறீங்க, என்னை நீங்கள் எப்படிலாம் வச்சு என்னை இது பண்ணீங்க ஏசப்பா. அது எந்த காசாக இருந்தாலும் சரி, அந்த 2 காசு போட்டால் பாருங்கள், அந்த விதவை மாதிரி உண்மையாக கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லி தர்ற காரியம் பாருங்க. சிலருக்கு தசம்பாகம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இருக்குன்னா அதை நீங்கள் இருக்குன்னொன்னே, என்ன பாஸ்டர் இப்படி நம்மளை லைனாக நிற்க வச்சு தசம்பாகம்னா என்னையா அப்படி கேட்பாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு நாள் இருக்குன்னா ஒரு நாள் நான் அதை சொல்லித்தரேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்திருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு அது தெரியாமல் இருந்தால் அதான் போட்டிருக்கு பாருங்க, சிலர் ரதங்களை சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ள தேவனையே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். அதை தான் சொல்கிறேன். நம்மை குறித்து, நம்ம குடும்ப பெருமை, நம்ம அந்த பெருமை இந்த பெருமை குறித்து மேன்மை பாராட்டுகிற இடத்துல ஜெயம் வராது. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் சொல்கிறோம் பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து பார்வோனுடைய சேனைக்கு தப்பு வித்தார். எத்தனையோ காரியங்களை தப்பு வித்தார். டைம் என்ன இவ்வளோ வேகமாக ஓடுது? எல்லாத்தையும் தப்பு வித்தார். தப்பு வித்த பிறகு அங்க மோசே போய் சொல்லல, நான் தான் இந்த ஜனங்களை நடத்தி வந்தேன், நாம் தான் இத்தனை ஆயிரம் ஜனங்களை நடத்த முடியுமா, நாம் தான். மோசே அங்க அதை சொல்லல. அங்க என்ன போட்டிருப்பாருங்க? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்படியானால் தங்களை புகழ்ந்து கொள்ளல, கர்த்தரை புகழ்றாங்க. என்ன சொல்லி புகழ்றாங்க பாருங்க? மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. அப்படின்னா அதை எப்படி வாசிக்கணும்? பாஸ்டரும் விசுவாசிங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்களாம். நான் பாஸ்டர்கிட்ட சில விஷயம்லாம் கற்றுப்பேன். வாங்கம்மா வாங்க. சில விஷயம் பாஸ்டர்கிட்ட நான் கற்றுக்குவேன். அது என்னன்னா, தன்னை புகழ்கிற எண்ணம் அவருக்கு இருக்காது.
தன்னை புகழ்ந்து கொள்ள மாட்டார். மோசே எப்படி பண்ணாரோ அப்படிதான். தன்னை புகழ்ந்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் ஜனங்க எனக்கு வராங்க தெரியுமா, 2500 பேர் வராங்க எங்ககிட்ட, நாங்கள் அவ்வளோ விசுவாசி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு திருப்பூரில் இப்படிப்பட்ட புகழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. வர்றது 50 பேராக இருக்கும், ஆனால் சொல்கிறது கூட்டி குறைய சொல்லுவாங்க. எதுக்கு இந்த பெருமைன்னு கேட்குறேன். எதுக்கு? அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பாஸ்டர் அப்படி போஸ்ட் பண்ணி பேச மாட்டேன், நீங்களும் அப்படி பேசுறது இல்லை. நான் பார்த்துருக்குறேன் நிறைய முறை. உங்களை அப்படியே நீங்கள் தூக்கி தூக்கி, நான் எந்த சபைக்கு போகிறேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, அப்படி தங்களை உயர்த்தினால் ஜெயம் வராது. இன்னைக்கும் நம்முடைய சபை எல்லா காரியத்திலும் ஜெயித்து கொண்டிருக்கிறதனுடைய மிகப்பெரிய காரணமே தங்களை புகழ்ந்து கொள்வதில்லை, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற சபையாக இந்த சபை இருக்கிறதுனால தான் எல்லா காரியத்திலும் ஜெயம் வருது. அதை பார்த்து கற்றுக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் ஒரு உதாரணம் சொன்னேன். நான் இப்படி நினச்சிட்டேன்னு வைங்களேன், பாஸ்டர் பரமானந்தத்துக்கு நான் இல்லைன்னு வச்சுங்க, அவர் இந்த 3 வருஷம் அவர் வந்திருக்கவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நான் தான் செய்தேன், நான் இல்லை என்றால் அவர் இல்லை. இப்படி நான் சொன்னேன்னா என்னை முதல்ல நானே என்னை குழிக்குள்ளே தள்ளிக்கிறேன்னு அர்த்தம். என்னை காட்டிலும் ஒரு பரிதபிக்கப்பட்ட ஆள் இல்லை. நான் அப்படி சொல்லி பண்ணிட்டேன்னா நான் என் வாழ்க்கையில் தோத்துட்டதா அர்த்தம். ஆனால் கர்த்தர் என்னை ஜெயமாக வைத்திருக்கிறதுனுடைய காரணம், கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறவர்களாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை புகழுகிறவர்களாய். இது யாருனால ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. இது யாருனால ஆச்சு? நான் போய் இது என்னால் ஆச்சு, அதோட என் வாழ்க்கை போச்சு, என்னால் ஆச்சுன்னு நீங்கள் பேசாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால் ஆச்சுன்னா அது போச்சு. நல்லா சொல்லுங்க, உங்களால் ஆச்சுன்னு சொன்னால் அது போச்சு. இது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தராலே ஆகும்போது அங்கே போட்டு பாருங்க வசனம், கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தரும்போது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமான விதத்திலே ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். நினைப்பான் வீழ்ந்து போயிடுவாங்க, தோத்து போயிடுவாங்க நினைப்பான். இல்லை 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 இல்லை, கர்த்தராலே ஆனால் அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் ஜெயத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இங்க அதை தான் செஞ்சாங்க. மோசே அதை தான் செய்கிறான். அவன் நினைச்சு பார்க்குறான். நினைச்சு பாருங்க கொஞ்சம். அந்த அந்த பார்வோன் துரத்திட்டு வந்த அந்த குதிரைகள் ரதங்களை பார்த்து கண்டிப்பா அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும். இப்படி சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். உங்களை ஒருத்தன் வெட்டுறதுக்கு கத்தியை தூக்கிட்டு விரட்டிட்டு வரான்னு வைங்க, ஐயோ உங்களை சொல்லப்பா என்ன சொல்லிக்கிறேன், என்ன ஒருத்தன் வெட்டுறதுக்கு கத்தியை தூக்கிட்டு, என்ன பாஸ்டர் வெட்டுவேன் குத்துவேன்னு காலையிலேயே நினைக்காதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். என்னை ஒருத்தன் வெட்டுறதுக்கு என்னை துரத்தி ஓடி வரான், நான் அவனை திரும்பி பார்த்து வாப்பா என்ன வெட்ட போறியா, வெட்டுங்கள், கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துலலாம் வெட்டுங்கன்னுவனா தலை தெரிக்க ஓடுவேன். நான் இப்ப சொல்றது புரியுதா? அப்படிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்? அங்க இருக்கிற தண்ணி இவ்வளவுதான் இருக்கான் தண்ணி. தரையிலையாவது ஓடிடலாம், தண்ணியில ஓட முடியுமா? தண்ணியில ஓடுறவங்க இருக்கிறீங்களா? தண்ணியில ஓட முடியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தண்ணியில ஓட முடியுமா? ஓட முடியாது. அவங்க சூழ்நிலை தான், ஓடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ ஆண்டவரே இப்படி பண்றீங்களா, ஆண்டவரே இப்படி செய்றீங்களா ஆண்டவரே, இல்லை இல்லை இல்லை. அவங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த வசனம், கர்த்தரை புகழ்ந்து பாடுகள். ஏன்னா தண்ணி எவ்வளோண்டு இருந்தாலும் பரவாயில்ல, குதிரை ரதங்கள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியிலேயே முழுகடிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஜெயமாய் நடத்துகிறவரா இருக்கிறார்னு புகழ்ந்து பாடுறாங்க. அதை தான் நான் நம்பணும், அதை தான் நான் நம்பணுங்க.
அதை நம்புறீங்களா? தண்ணி எவ்வளோ எவ்வளோ அது எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எதிராக வர்றது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பணும், என்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை மூழ்குவதற்காக என்னை கூட்டி வரவில்லை, என்னை நிமிர்த்தி உயரத்தில் கண்மனையின் மேல் நிறுத்துவதற்காக என்னை இந்த திருப்பூர் பட்டணத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்படி நினைக்கணும், அப்படி நினைக்கணும். ஜெயம் அப்படி தான் வரும். உங்களையே பேசிக்கிட்டு இருந்தா ஜெயம் வராது. உங்கள் பெருமையே பேசினா ஜெயம் வராது, தூரமாக நிற்கும். ஆனால் உங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தும் போது, ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்? அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் போவோம். இன்னொரு அடுத்த குறிப்பு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? உங்களையே பேசிகிட்டு இருந்தா. இப்போ இன்னொன்று அடுத்த குறிப்பு, சும்மா பேசிக்கிட்டே இருந்தா ஜெயம் வராது. நான் பெற்றேனே, நான் வளர்த்தேனே, நான் இப்படி பண்ணேனே, 10 மாதம் சுமந்தேனே, பால் ஊட்டி சீரூட்டி வளர்ந்தேனே, வீணா பேசிக்கொண்டே இருந்தா ஜெயம் வராது. அமைதலாக இருந்தா ஜெயம் வரும். நான் சொல்றது புரியுதா? அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? யுத்த களத்துக்கு போயிட்டு கத்தியை பிடிச்சிட்டு நிற்பாங்க. அவங்க கூட போராட சண்டைலாம் போட மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ சண்டை போடலன்னா நீ செத்து போவ. அந்த இடத்துல போய் அப்படி சொல்லக்கூடாது. எங்க என்ன சொல்லணும்? பாஸ்டர் சொல்லிட்டாரு. சில பேர் அமைதியா இருந்தே கொன்றுவாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. மனைவி கணவன் வந்து பேசுகிறாரு, ஏன் இப்படி பண்ண, எதுக்குமா இப்படி செஞ்ச? பாஸ்டர் என்ன அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிடாதீங்க. இதனால ஜெயம் வராது, சண்டை தான் வரும். வீட்டுக்குள்ளே சண்டை தான் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, பாஸ்டர் சொல்லிட்டாரு அமைதியாக இருக்க சொல்லிட்டாருன்னு உங்கள் கணவர் பேசும்போது பேசாமல் இருந்தாதீங்க, மனைவி பேசும்போது பேசாமல் இருந்தாதீங்க. ஆண்டவர் இதை எதுக்கு சொல்லித்தான்? எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே யுத்தம் செய்யணுமோ அங்கே செய்யணும். டைம் வேகமாக போகுது பாருங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் புலம்புறதுனால ஜெயம் வரப்போகிறது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புலம்பாதீங்க. புலம்பல் அதிகாரமாக இருக்காதீர்கள். புலம்பல் அதிகாரத்தை வாசி புலம்புகிறவர்களாக இருக்காதீங்க. புலம்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதியாக இருப்பா, சைலண்ட்டாக இரு. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் அமைதியாக இருந்தோம். எங்கள் கூட வந்த எல்லாருக்கும் தெரியும். நீ இப்படி நீ அப்படி, அடிக்கிறியா அடி, பேசுறியா பேசு. ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், நாங்கள் அமைதலாக இருப்போம். காரணம், எங்களை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கிறதுனால தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஆயிடுமா? அமைதியாக இருக்கிறதுனால தோற்று போயிடுவாங்கன்னு ஆயிடுமா? இல்லை இல்லை. நாங்கள் அமைதியாக இருப்பதுக்கு காரணமே எங்களை ஜெயிக்க வைக்கிற இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்க தான். நல்லா உரைக்கிற மாதிரி கேட்கணும், இதை அதை காட்டுறதுக்கு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்களை எவ்வளோ ஆக்டிவாக வைக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் இந்த ஆக்டிவ்னஸ் இல்லைன்னா ஒருத்தர் 3ஆம் வானம் போகிறாங்க, ஒருத்தர் 7ஆம் வானம் போகிறாங்க. இவ்வளோ ஆக்டிவாக வைக்க வேண்டியது இருக்கு பாருங்க. இப்போ என்ன சொன்ன? அமைதியாக இருங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த அமைதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொன்னால், நீங்கள் உதாரணம் இல்லை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. சில நேரத்தில் உங்களை அமைதியாக இருக்க பிசாசு விட மாட்டான். உங்களை அமைதியாக இருக்க விட மாட்டான். என்னம்மா ப்ரெஷர் வருதா? ப்ரெஷர் வருமா? ப்ரெஷர் ஏற்றுவானா பாருங்க. அம்மா சொல்கிறாங்க, எவ்வளோ ப்ரெஷர் ஏறி இருக்கும் பாருங்க அவங்களுக்கு. என்ன வயசுமா?
உங்க ஏஜ், அவங்க ஏஜ்மா 90 தாண்டி இருக்குங்க. எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு வந்து கூலாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களும் சொல்கிறேன், அவங்க அமைதியாக இருக்க வேண்டியதில் அமைதியாக இருந்திருப்பாங்க, பேசினே இருந்திருக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொன்னேன்? வசனம் வசனம். சில நேரத்தில் பிசாசு உங்களை ஊசிப்பி விடுவான். இதுதான் சொல்ல வந்தேன். உங்களை பேச வைப்பான், வாயிலிருந்து வாங்குவான் சில வார்த்தைகளை. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் பக்கத்துல இருந்து சொல்றாரு, பா கவனம்ப்பா, அவன் சரி அவன் இல்லை அவர் சொன்னார், அவர் உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் வாங்கி, அதனால கவனம்ப்பா அப்படின்னு சொன்னார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அதை நான் இந்த விஷயம்லாம் நடந்ததை அப்படியே பேசி 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 அதை நான் பெருசாக்கி அதை ஊதி அதை ஒரு மாதிரி ஆக்குனா எனக்கு ஜெயமே கிடைக்காது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆனா அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும், சைலண்டா இருக்கணும், எந்த விஷயமும் செய்யக்கூடாது. குடும்பமா இருந்தாலும் சரி. பிசாசு அப்படிதான் பேசுவான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதை நான் இது வரைக்கும் நிறைய முறை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, இந்த கதையும் உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் இப்போ நான் வாசிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அங்கே பாருங்க 8ஆம் வசனத்தில், உங்களுக்கு தெரியும், பெலிஸ்தியர்கள் அங்கே இஸ்ரேல் ஜனங்களோட சண்டைக்கு வராங்க. அங்கே வரும்போது அங்கே சவுலும் அந்த சைடு கோலியாத் இருக்காப்புல, அவர் சொல்கிறான் பாருங்க, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து என்னது இது சத்தமிட்டுனா என்ன? சத்தமா பேசுறான், பேசினே இருக்கிறான். அதான் சொல்றாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? அளப்புகிற மூடன் விழுவான்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குதா அங்கிள்? ஏதோ தெரியாம சொல்லிடக்கூடாது. அளப்புகிற மூடன் விழுவான் அப்படின்னா சும்மா அளப்பிட்டு இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு, என்ன ஆயிருமோ, ஒன்றும் நடந்திருக்காது. என்ன ஆயிருமோ, இது எப்படி நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இது இப்படி ஆயிருமாக்கும், இது இப்படி நடந்துருமாக்கும். உங்கள் ஊரில் மாக்கும் இங்கு தானே போட்டு பேசுவீங்க, அப்படியாங்க, அப்படி நடந்துருமாக்கும், அப்படி ஆயிருமாக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, பா கொஞ்சம் அமைதியில், நான் யாருன்னு நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும். அங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சில நேரத்தில் அங்க பக்கு பக்குன்னு இருக்கும் ஆப்போசிட்ல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அமைதியாக இருந்தாங்க. இவன் என்ன பண்றான், இவன் வந்து புசிப்பி விடுறான், சத்தம் போடுறான், நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். என்ன சொல்றான், நீங்க நான் பெலிஸ்தன் இல்ல, நீங்க சவுலினுடைய பெரிய ஆள் இல்ல, நீங்க இவ்வளவு பெரிய ஆள் இல்ல, வாங்க வந்து பண்ணுங்க. அங்க இருக்கிறவன் எவனாவது போயிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சவுல தாவீதை தவிர அங்க புஜபல பராக்கிரமசாலிகள்லாம் இருந்தாங்க, அப்னேர் இருந்தான், யார் யாரோ இருந்தாங்க. அவங்கெல்லாம் போய் அங்க பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த நேரத்தில் நாம் போனா கதை முடிஞ்சுது, அமைதியா இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அமைதியா இருப்போம், என்ன நடக்குது அங்கன்னு பார்ப்போம்னு அமைதியா இருந்தாங்க. நான் சொல்ற புரியுதா? அவங்க யாரும் போலையே, அங்க என்ன நடக்குதுன்னு கர்த்தர் செய்கிற கிரியைகளை பார்ப்பதற்காக, அந்த ஜெயத்தை பார்ப்பதற்காக அமைதலா இருந்தார்கள். அவங்க போய் அங்க அவன் கொடுக்குற அந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அவங்க பயப்படல. அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், கர்த்தர் இதை எனக்கு ஜெயமாக மாற்றி தருவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததுனால அமைதலா இருந்தாங்க.
அடுத்த வசனம் பாருங்க, மறுபடியும் சொல்றான், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால், அவன் பெரிய சாமர்த்தியசாலியா இருந்தா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம், நீங்க எனக்கு. ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டா நான் அவனுக்கு வேலைக்காரன், நான் ஜெயிச்சா நீ எனக்கு வேலைக்காரன். இப்படி சொல்லுவான் சில நேரத்தில். ஜெயிக்கிறதுன்னும் போது நீங்கள், நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னப்பா கூப்பிட்டியா? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஜெயத்தை குறித்து பேசிகிட்டே இருந்தோம். நாங்கள் இதில் ஜெயத்தை கொடுத்தாரு ஆண்டவரே, இப்படி செஞ்சார், நீ எதுலையாவது ஜெயம் எடுத்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான் எனக்கு, பாஸ்டர் நான் ரம்மியில் ஜெயிச்சிருக்கேன் பாஸ்டர். எதில்? ரம்மிலையா? ரம்மி விளையாடுறவங்க இருக்கிறீங்களா? அந்த ஜெயம் கிடையாது, அது உங்களை டம்மி ஆக்கிடும். ரம்மி விளையாடுறவன்லாம் இப்போ டம்மியாக தான் இருக்கிறான், நாங்களாம் பார்க்குறோமே. அது உங்களை டம்மி ஆக்கிடும். அந்த ஜெயத்தை சொல்ல, இவங்க சொல்கிற ஜெயம் என்னன்னா, இவங்க அமைதலாக இருந்து ஓரமாக இருந்து பார்க்குறாங்க. சிலர் பார்ப்பீங்க தெரியுமா, கை கட்டி ரோட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா நம்மளை மாதிரி வேடிக்கை பார்க்க ஒருத்தர்னாலே முடியாது. சண்டையை போய் தடுக்கிறோமோ இல்லையா, அங்கே என்ன நடக்குது? வேடிக்கை பார்க்கறது, கேமரா எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. சிலர் பணத்து கூடலாம் நின்று செல்ஃபி எடுக்கிறானுங்க. இல்லை ஆனால் இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்க, அந்த போர் சேவகர்கள் எல்லாம் என்ன நடக்க போகுது என்பதை, அவங்க ஜெயத்தை அதை பார்க்கணுன்றதுக்காக அமைதலாக இருந்தாங்க. அடுத்த வசனம் பார்க்கும்போது, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சொல்றான், சில சவால்கள் வருங்க வாழ்க்கைக்கு நேரா. சவால் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்காது. சேலஞ்சஸ் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னை ஜெயிக்க வைக்கிறவர் சவால்களை தாண்ட எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதில்களை தாண்டுவேன். அவர் நம்ம கூட இருந்தா ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு என்ன சொன்ன? சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அமைதலா இருங்க. கர்த்தர் ஜெயத்தை உங்கள் அருகிலே கொண்டு வந்து நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால பேசி 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 பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு பேசணும்னு தோணுதா? பேசக்கூடிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம்தான். உங்க காரியங்களை பேசி பேசி நீங்க அழிந்து போவதை நிப்பாட்டி விட்டு அமைதலாக இருந்து கர்த்தர் செய்கிற ஆச்சரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும்படியாக அவர் செய்கிறதை அமைதலாக இருந்து நீங்கள் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேசிட்டே இருக்காதீங்க. ஆமா, குடும்பத்திலையும் இதான் நடக்குது. எப்ப பார்த்தாலும் பேச்சு 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 பேச்சு. ஐயோ வந்துட்டான்பா பேசுறவன். சிலர்லாம் ஓடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ இது ஏதோ சொல்லுவாங்கப்பா, மொக்க போடுறான்ப்பா இந்த மொக்க போடுறாங்க அவன். இப்படி எனக்கு தெரிலங்க, நான் சென்னையில் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குறத பார்த்தா நான் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுன மாதிரி என்ன பார்க்குறீங்க, இப்படி சொல்லுவாங்க. இங்கே இந்த ஊரில் சொல்கிறீங்களான்னு தெரில. ஐயோ வந்துட்டாங்க ஓடுவாங்க தலை தெரி. அப்படி நம்மளை இருக்க சொல்லலை. அப்படி இருந்தால் ஜெயம் வராது. ஜெயம் வர வேண்டுமானால் நான் அமைதலாக இருக்கணும். என் நாக்கை கொஞ்சம் நாக்க அமைதலாக வைக்கணும். அவங்க சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது. அப்படி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அங்கே அப்படி தான் நடந்துச்சு.
தாவீது பார்த்தான், கோலியாத் பார்க்கறான், இவனா பொடி பய. அவனுக்கு கிளீனா தெரியும் தாவீதினுடைய ஸ்ட்ராட்டஜிய கோலியாத்தினால அறிந்து கொள்ள முடியல. அவன் பார்க்கறான், இவன் என்னடா பொடி பய, இவன் என்னடா பொடி பய, இவன் வந்து அவன் கையில ஈட்டி இல்லையா, அவன் மேல ஷீல்டு இல்லையா, பட்டயம் இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. இவன் பார்க்கறான், இவன் என்னையா இவன் தமா தூண்டு இருந்துட்டு அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சிறுவனா சின்ன பையனா இருந்துட்டு பொடி பையன் அப்படி நடந்திருக்கா? அப்படிதான் நினைச்சாங்க. இவர் என்ன பண்ணிடுவாரு அப்படி நினைச்சாங்க. அந்த சாவனை நினைச்சது பரமானந்தம். அந்த ஆள்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம்யா, பொடிப்பய. இப்போ சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அமைதியெல்லாம் விட்டுருந்தா அவர் பாட்டு அமைதியா இருந்திருப்பாரு. அந்த பொடி பையன் அமைதியா இருந்திருப்பாரு. உங்களை பொடி பையன்னு சொல்ல, அப்படிதான் பிசாசு சில நேரத்துல. see the devil should never know our strategies. சத்துருவுக்கு ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய போறோன்றது தெரியவே கூடாது. நான் சொல்ற புரியுதா? பேசிக்கிட்டே இருந்தா தெரிஞ்சு போடும். பேசிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா அமைதியா இருந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி புரியாது. கோலியாத்துக்கு ஒன்றும் புரியல. இவன் பார்த்தான், ஏய் நீ இவ்வளவு பெரிய ஆளா? இவனுக்கு ஒரே விஷயம்தான் தெரியும், நீ எவ்வளவு பெரிய ஆணா இருந்தாலும் நீ நிந்திக்கிற பாத்தியா இந்த கர்த்தர், அவர் என் கூட இருக்கிறாருன்னா ஒரே வார்த்தையை பேசி ஒரே எரிஞ்சாங்க கல்லை தூக்கி. நெத்தி பொட்டில் போய் அந்த கல்லு பட்டு அவன் நினைச்சிருப்பானா இவன் கல்லடிப்பான்னு நினைச்சிருப்பானாங்க? அவன் நினைச்சிருப்பானா துப்பாக்கி வச்சிருப்பான்னு நினைச்சிருப்பானா? அதெல்லாம் எடுத்துட்டு போனான்னு நினைப்பான். ஒருவேளை இவன் பேசிக்கிட்டே இருந்தா, தாவீது ஐயோ இவனை கல்லெறிஞ்சு கொல்ல போறோன்னு பெலிஸ்தீனுக்குள்ள, இங்கதான் ஸ்பைங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, பெலிஸ்தீனுக்குள்ள போய், டேய் நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், நாளைக்கு கோலியாத்து குண்டன் வருவான், அந்த குண்டன் வரும்போது நான் சின்ன சின்ன கல் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து வச்சு அவன் நெத்தி பொட்டில் அடிக்க போறேன்னு இவன் வாயை திறந்து பேசியிருந்தா அன்னைக்கு அவன் ஜெயத்தை பார்த்துருக்கவே முடியாது. நான் சொல்ற புரியுதா? அவன் அமைதியா இருந்ததுனால கர்த்தர் ஜெயத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அமைதியா இருந்து ஜெயத்தை பார்க்க போறேன். டைமை பார்த்தா முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்த பாயிண்ட், பொய் சொன்னா ஜெயிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னா ஜெயிக்க முடியும், ஜெயம் வராது. பொய் பேசினால் ஜெயம் வராது. உண்மைதான் ஜெயிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மைதான் ஜெயிக்கும். பொய் பேசுறவங்கட்டெல்லாம் ஜெயம்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், பொய் பேசுறவனுக்கு சொல்றேன், அது நீ யாரா இருந்தாலும் சரி, பொய் பேசி ஜெயிக்கலாம்னு நினைச்சா அந்த ஜெயத்தை கர்த்தர் உன்கிட்ட தரமாட்டார். உண்மையை பேசினா ஜெயம் வரும். எவ்வளவு பொய் பேசுறாங்க வினோத் பிரதர். பொய் பேசலாம், ஆனா பொய்யாவே இருக்கிறான். அவன் உடம்புல எல்லாமே பொய் தான் இருக்கும் போல. என்னத்தை சொல்ல? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பொய் பேசினா நம்ம ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா நான் சொல்றேன், உங்க சொத்து விஷயத்திலையோ மற்ற விஷயத்திலையோ நீங்க பொய் பேசி ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. அதுக்காக நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. நீங்க உண்மையா இருந்தா
உங்களுக்கு வர வேண்டியதை தட்டி பறிக்க ஒரு சத்துருவினாலும் முடியவே முடியாது. உங்களை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் உங்களை ஜெயமாக நடத்துவார். ஆனால் அதில் பொய்யெல்லாம் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஜெயம் தூரமாக தான் இருக்கும், கிட்டே வராது. ஆனால் உண்மையை சொன்னால் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் என்னை விசாரித்து எனக்கு உண்டான சரியான பலனை என் கையில் வந்து சேர வைப்பார். பொய் பேசுகிறவங்க ஜெயிக்க முடியாது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க, 26ஆம் வசனம். அந்த நாட்டில் பெரிய பஞ்சங்க. அந்த பஞ்சம் வந்த டைமில் இதை வாசித்து முடிப்போம் நம்ம. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் ரட்சிக்கலாம். களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா மறுபடியும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனைத்தா, அவனை இன்னைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு என் மகனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. அடுத்தது அப்படியே அந்த மகனை சமைச்சு சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு இப்போ நான் உன் மகனை சாப்பிட்டேன்னா இப்போ உன் மகனை எனக்கு கொடு, நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றலாம். அடுத்தது அவன் ஒழித்து விட்டாள். அப்புறம் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழக்கூடிய அளவுக்கு அங்கே பஞ்சம், மனுஷனை தின்ற அளவுக்கு பஞ்சம். அடுத்தது ரெட்டுடித்து இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். அடுத்தது அடுத்த வசனம் சரி, இது வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்க. இன்னைக்கு உன் மகனை சாப்பிடலாம், நாளைக்கு என் மகனை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசி முடிச்சிடறாங்க. இப்போ இது ராஜா கிட்ட வருது. இப்போ ராஜா வந்து கேட்குறாரு. ராஜா கேட்டு என்ன பண்ணுறாரு, அந்த 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 விஷயத்தில் பொய் சொன்னா பார்த்தீங்களா ஒருத்தி, அவளுக்கு ஜெயம் வந்துதா? பொய் சொன்னவளுக்கு ஜெயம் வந்துச்சா? அந்த வசனம் எங்கம்மா இருக்கு? நான் பொய் சொல்லங்க, என்ன அப்படி பார்க்காதீங்க. பொய் சொன்னவங்களுக்கு ஜெயம் வரல. அந்த பொய் சொன்ன இடத்துல அந்த உண்மையை சொன்னா பாருங்க ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு ஜெயம் வந்தது. அப்படின்னா இதில் நம்ம என்ன கற்றுக்கணும், எந்த இடத்துக்கு போயும் நம்ம பொய் பேசுறதுனால நீங்கள் தான் மாட்டிக்குவீங்களே தவிர, அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வருமே தவிர அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் நம்பணும், நான் கர்த்தருடைய பார்வையில் உண்மையும் உத்தமமான ஒரு காரியங்களை நான் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறேன், உங்களுக்கு நியாயம் செய்யாமல் அவர் விடவே மாட்டார். அப்படின்னா என்ன, உங்களை ஜெயிக்க வைக்காமல் அவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னை ஜெயமாக நடத்த போகிறார்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். அந்த உண்மையை சொன்ன ஸ்திரீ கூட கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பணும், என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை நாம் எழும்பி நின்று நாம் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் புரிஞ்சது? நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? ஏன்னா ஆண்டவர் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை நாம் தொடர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கைகளை சேகரித்து, காணிக்கை தயவுசெய்து உங்கள் கையில் எடுத்துங்க. நான் சொல்கிறேன், காணிக்கை எடுக்காதீங்க. ஒரு நிமிஷம், இப்போ நான் சொன்ன பிரசங்கத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை செய்யணும்னு எனக்கு தோணுது. உங்கள் காணிக்கை தசம பாகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உங்கள் காணிக்கை தசம பாகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நான் சொன்னது புரிஞ்சுதா? காணிக்கை எடுக்காதீங்க. காணிக்கை தசம பாகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த காணிக்கை, இந்த தசம பாகத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, வேற யாருக்கும் கொடுக்கிறோன்ற எண்ணத்தோடு அல்ல, கர்த்தருடைய பாதத்தில் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இந்த காணிக்கைகளை நாங்கள் போடுறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த வேலையிலிருந்து நாங்கள் உண்மையும் உத்தமமாக உமக்கான அந்த காணிக்கையை நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே இதனுடைய பலனை நாங்கள் புசிப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? அதை வாயினால் அறிக்கை செய்யுங்க. நான் கொடுக்கிற விதைக்கிற கர்த்தருக்கு விதைக்கிற காரியத்தினாலே இதனுடைய பலனை நாங்கள் மனதார புசிக்க போகிறோம். 30, 60, 100 மடங்காக நாங்கள் பலனை பெற நாங்கள் ஜெபித்து நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விதைங்க. கர்த்தர் நிச்சயம் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வரணும். ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக நாம் காணிக்கையை செலுத்துவோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சொல்லுங்க, கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி தாங்கியே நடத்துவா சொல்லுங்க, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஓ கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் சொல்லுங்க எல்லாரும், கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த தொனியா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொன்ன அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார், என்னை ஜெயிக்க வைக்கிற இயேசு. ஓ யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயம் கொடுக்கும் ஸ்தோத்திரத்தோடு. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும்
வாழ்நாளெல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? நல்ல கையை தட்டுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனையின் கடைசி வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து எங்களோடு இருந்து ஜெயத்தை தந்து வழி நடத்துனீங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உம்முடைய சமூகத்தில் வரவும், ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே உமது கரத்தில் கொடுக்கவும் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் முழங்கால் யுத்தம் செய்து ஜெபித்து வெற்றி பெற ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவர் உமக்கு நன்றி. நீர் யுத்தத்தில் சிறந்தவர், பராக்கிரமம் நிறைந்தவர். ஆண்டவர், நீர் சேனைகளின் கர்த்தர். நீர் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, எங்கள் சேனைக்கு முன்பாக செல்லுகிற ஜெய வீரராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களையே மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதிகமாய் பேசாதபடி ஆண்டவரே, பொய் சொல்லாதபடி அமைதியாய் உம்முடைய பாதத்திலே ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. கேட்ட வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின்படியே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யுங்க. எந்த மேன்மையும் எந்த ஆண்டவரே பெருமையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆண்டவரே, உமக்கே அதை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே முன்னிறுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றி பெற கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி கொடுத்த உம்முடைய மகனையும் பலப்படுத்துங்க. இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல சரீர சுகம் பலன் தாங்க. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த காணிக்கை தசம பாகங்களையும் ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்கள். விதைக்கின்ற அந்த ஆண்டவரே விதைக்கு ஆண்டவரே விதை மாத்திரம் வர்றதில்லை, அதுலேருந்து ஏராளமான மணிகள் வருவது போல அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் வரட்டும், நன்மைகள் வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே அற்புதமாக உம்முடைய பிள்ளைகளை நடத்த உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலை, சொந்த பிஸ்னஸ், படிப்பின் காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. உமது கரம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுதும் உங்கள் பிரசன்னம் கூட இருந்து நடத்திட்டோம். உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடும். கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. அடுத்த வாரம் வர வரைக்கும் மாறாத பிரசனம் அவர்களோடு இருந்து நடத்திட்டோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் நாங்கள் ஆண்டவரே ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய மகளை நீர் தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு காலம் இந்த போராட்டங்கள், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். ஆண்டவரே சபையாக நாங்கள் அவளுக்காக ஜெபிக்கிற நாட்கள் இருந்தது, அதெல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அவள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாக விடுதலை தர ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஒரு சுக வாழ்வை கட்டளையிட ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் மகளோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பாஸ்கர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சரோஜம்மாவுடைய கணவருக்காக ஆண்டவரே, சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, அவரை நீரே தொட்டு சுகமாக்குங்க. டாக்டரை விட, மருந்தை விட என் ஆண்டவர் சிறந்த வைத்தியர். ஆண்டவரே, யெகோவா ராஃபா என்ற நாமமுடையவர். நீரே அவருக்கு பூரண விடுதலை தந்து அவரை இந்த இடத்துல சாட்சியாக கொண்டு வாங்க. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, கைவலி, கால்வலி, சுகர் கம்ப்ளைண்ட்னால பாதிக்கப்படுறது ஆண்டவரே, ஸ்தோத்திரம், மூச்சு விட முடியாத சூழ்நிலை, என்னென்ன பாதிப்போடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களெல்லாம் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல சுகத்தை இந்த வாரம் முழுவதும் அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கு செய்தி கேட்ட ஒவ்வொருவரோடும் ஆராதித்த தேவ பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயமோ கர்த்தரால்.